இயற்கை சுற்றுச்சூழல் விருதை பெற்று தேனி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தது நாங்கள் எல்லாம் மன மகிழ்ச்சியும் அன்பும் பேரானந்தம் அடைகின்றோம். வான்புகழ் செய்யும் மையத்துள் நின்புகழ் எதனென்று உரைப்பது என பெருந்தகையால் கூறியது போல உங்கள் அத்தனை பேரின் சார்பாக உங்களை இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தேனி மாவட்டத்தை பசுமையாக்குவோம் என்ற நல்ல நோக்கத்தோடு மலத்துறை அறைக்கூட்டணியை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்கள், அதனுடைய தலைவர், NSSல் சிறப்பான வகையில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய மாணவிகள் மற்றும் மாணவர்கள், அவர்களோடு இங்கு வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள், இவர்களை எல்லாம் முதலில் வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்காக ஒத்துழைப்பு கொடுத்த மலைத்துறை அறக்கட்டளையினுடைய நிறுவனர் சத்குரு அவர்களுக்கும், அவரோடு இணைந்து இங்கு வந்திருக்கக்கூடிய கல்வி அலுவலர் பெரியகுளம் பொறுப்பு வி செல்வம் அவர்களையும், மாவட்ட தொடர்பு அலுவலர் நேருராஜன், மாவட்ட நூலக அலுவலர் மற்றும் நேர்முக உதவியாளர் CO தேனி மணிவண்ணன், பள்ளி துணை ஆய்வாளர் பெரியகுளம் வெங்கடேசன், இந்த ஊரைச் சேர்ந்த பெரியவர்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே வருக என வரவேற்று, கடந்த 2 வருடங்களாகவே தேனி மாவட்டத்தில் பல்வேறு அறக்கட்டளை நிறுவனங்கள், மாணவர்கள், மாணவிகள் அவர்களோடு இணைந்து ஊர் பெருமக்கள் எல்லோருமே இந்த மரம் நடுவதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்கள். உண்மையாலுமே உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுவாக ஒரு மரம் என்பது 40 வருடமோ 50 வருடமோ மரத்தின் தன்மையை பொறுத்து, வேப்ப மரமாக இருந்தாலும் சரி, நாவல் மரமாக இருந்தாலும் சரி, இந்த அழகுக்காக வளர்க்கக்கூடிய மரங்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய ஏற்றுக்கு பின்னாடி அது பட்டு போயிடும். அப்போ அது ஒன்று அதை வெட்டி அப்புறப்படுத்தணும், இல்லைன்னா அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் நம்ம மரங்களை நட வேண்டும். மரங்களை அதை அப்புறப்படுத்துவதற்காக நம்ம கேட்கும் பொழுது அதற்கான ஒரு கமிட்டி, நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், கலெக்டர், RDO, தாசில்தார் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்தை பார்த்து உயிரோடு இருக்கக்கூடிய மரங்களை அகற்ற வேண்டும் என்றால் RDOனுடைய பர்மிஷன் கொடுத்து அகற்றோம். அப்போ ஒரு கண்டிஷன் கட்டாயம் போடுறோம், ஒரு மரத்தை நீங்க வெட்டினீங்கன்னா கட்டாயம் 2 மரம் நட வேண்டும் என்று. நம்ம டெங்கு காய்ச்சல் சம்பந்தமாக இந்த கீழவடகரை ஏரியாவில் ஒரு 6:30 மணிக்கு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துல மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிக முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து மாவட்ட ஆட்சியரும் ஃபீல்டில் போய் பார்த்தீங்கன்னா தான் என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். நாங்கள் போய் பார்த்தா உண்மையில ரொம்ப வருத்தமா இருக்கு. மீட்டிங் இப்ப நம்ம சொல்றோமே அப்படின்னு என்ன காரணம்னா, குடியிருக்கிற ஏரியாவில் வீட்டுக்கு முன்னாடியே குப்பை போட்டு வச்சிருக்காங்க. அந்த குப்பைக்கு பக்கத்திலேயே கழிவுநீர் வாய்க்கால் திச்சு போகுது, அதுல அந்த குப்பை விழுவுது. பசங்க குழந்தைங்க எல்லாத்தையும் சேர்ந்து அதுலயே மலம் கழிக்க இருக்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து சுத்தப்படுத்துறாங்கன்னா அவங்களும் மனிதர்கள் தானே. அவங்க நம்ம இதை அவங்க செய்யணும் அவசியமே இல்லாம நீங்க அதிகாரி வரல. எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, அதிகாரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குப்பையை சுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறோம். நம்ம வீட்டை, நாம் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை, நாம் வைத்திருக்கக்கூடிய கடையை நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு இல்லையே. நாம் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், நாம் குடியிருக்கக்கூடிய வீடு, நம்மால் நடத்தக்கூடிய கடைகளை நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அப்ப பொது இடத்தை அரசாங்கத்தை சேர்ந்த அதிகாரிகள் சுத்தமாக வைத்திருப்பது ரொம்ப முக்கியம். கட்டாயம் முடியும். அப்ப இது போன்ற காய்ச்சல்கள் நமக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. டெங்கு காய்ச்சல் நம்ம என்ன சொல்றோம், வைரஸால் பரவுகிறது. வைரஸுக்கு வெக்டார் எது அப்படின்னா நமக்கு கொசு தான் அது கேரியர். அது ஏடிஸ் கொசு நல்ல தண்ணியில வருதுன்னு சொல்றோம். நல்ல தண்ணி எங்கெல்லாம் இருக்கும், மழை பெஞ்சா இருக்கக்கூடியது எல்லாமே நல்ல தண்ணி தான். அதற்கு அடுத்தது நம்முடைய வீட்டுல சின்ன சின்ன கப்பு, சும்மா போட்டு இருக்கக்கூடிய ஓடுகள், நம்ம வீட்டுல கிடக்கக்கூடிய டயர், நம்ம வீட்டுல சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன சாதாரண பிளாஸ்டிக் கப்போட அதுல நமக்கு தேங்கக்கூடிய தண்ணியில ஒரு கொசு 300-400 முட்டைகளை விடுது. அது 400 முட்டைகள் ஆயிரக்கணக்கான முட்டை கொசுக்களை உற்பத்தி செய்கிறது. அப்ப அதுல தண்ணி தேங்காம நம்ம பார்த்துக்கிட்டாவே போதும். பள்ளிக்கூடத்துல புதுசா கட்டடம் கட்டிட்டு இருப்பாங்க, அந்த கட்டடம் கட்டுறதுக்கு தண்ணி தேவைப்படும். அந்த தண்ணியில உங்களுக்கு கொசு ஒரு 7 நாள் சைக்கிள், கொசு முட்டை எடுத்து கொசு ஆகிறதுக்கு 7 நாள் ஆகும். அப்ப அது எப்படி அவாய்ட் பண்றது? ஒண்ணு தண்ணியை எடுத்து ஊட்டிட்டு சுத்தப்படுத்தலாம். தண்ணி கிடைக்காத காலத்துல அதை எடுத்து ஊற்ற முடியாதுன்னா ப்ளீச்சிங் பவுடர் நல்லா கலந்து விட்டோம்னா அதுல வேலை முடிஞ்சு போச்சு, இறந்து போயிருக்கு இந்த முட்டைகள் எல்லாம். அதை நாம செய்யலாம் இல்லையா? அதை செய்ய சொல்ல வேண்டும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த டெங்குங்கிற பிரச்சனையை நமக்கு வர, டெங்கு மட்டுமல்ல மலேரியா காய்ச்சல் வேற எதுவா இருந்தாலும் வருது. அது அந்த கால்வாய் தண்ணியில டிச்சு தண்ணியில வருது. டிச்சு தண்ணி ஓடாம ஒரு இடத்துல போய் தங்கிக்கிறது தான் நமக்கு பிரச்சனை. அதுக்கு இப்ப அரசாங்கத்துல என்ன சொல்றாங்களோ, எந்த இடத்துல தங்குதோ அந்த இடத்துல ஒரு 2 அடி 3 அடி, இப்ப மரம் வெட்டுறதுக்கு குழி பறிச்சோம்னா அந்த மாதிரி குழியை பறிச்சு
கல்லை மேலே போட்டு தண்ணி உள்ள விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்காக உள்ள சோக்காயிடும், உள்ள போயிடும் தண்ணி. அந்த இடத்துல நமக்கு வந்து தண்ணியினுடைய ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும், நமக்கு பயன்படுவதற்கு மிக முக்கியமாக இருப்பேன். சோப் வீட்டு மேலே உள்ள அனுப்பிச்சுடுறோம். வீட்டில் அதே மாதிரி சமையல் பண்ணக்கூடிய தண்ணிகள், குளிக்கக்கூடிய தண்ணிகள், துவைக்கக்கூடிய தண்ணிகளை தனியாக ஒரு பைப் லைன் போட்டு எடுத்து வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 3 அடி ஆழம் பண்ணி அது தண்ணி உள்ள விடுங்க. கன்சர்வ் த வாட்டர். இதெல்லாம் பண்ணணும்னா தான் நமக்கு எதிர்காலத்தில் நமக்கு தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். தேவையான மழை பெய்யும். கடந்த சிறப்பாக மழை பெய்யக்கூடிய தேனி மாவட்டத்திலே கடந்த 2 மாதங்களாக மழை இல்லை அப்படின்னா அதனால் கிடைக்கக்கூடிய தண்ணீர் பாதிப்பு நமக்கு ஏற்படும். குடித நீர் கிடைக்காது. அதை நம்பி இருக்கக்கூடிய விவசாயம் அமையாது. விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வருமானம் இருக்காது. வருமானம் இல்லைன்னா அவருடைய வாழ்க்கை முறை நன்றாக இருக்காது. உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, சுகாதாரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவை. இதுக்கு பொருளாதாரம் தேவை. அதனாலதான் அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். கல்விக்கு கடந்த வருடங்கள் 2 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரைவேட்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் எல்லாமே 100க்கு 98, 99 வந்துட்டு இருந்தாங்க பெர்சன்டேஜ். கவர்மெண்ட் ஸ்கூல் சைடு பார்த்தா உங்களுக்கு 80, 85 தாண்டில் ஆவரேஜ் ரிசல்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 86% தான் நம்முடைய மாவட்டம் வந்துட்டு இருக்குது. எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி கல்வியை நம்ம கொடுக்குறோம். 450, 460 பேருக்கு வாங்கிட்டு மேல் படிப்பு போகிற மாணவர்களுக்கும் அந்த 1 மணி நேரம் சொல்லி கொடுத்து எழுத சொல்கிறோம். ஆவரேஜாக படிக்கக்கூடிய மாணவருக்கும் அதே கல்வியை கொடுக்கும் போது இந்த ஆசிரியர்கள் எல்லாம் அழைத்து உண்மையாக ஆசிரியருடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருந்ததால் தான் நம்மால் அச்சீவ் பண்ண முடிந்தது. உண்மையாக சொல்ல போனால் மாணவர்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்து என்ன பாடங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதை எழுத சொல்லுங்கள். எழுதியதை என்னிடம் காண்பீங்கன்னு சொன்னார். நல்ல மார்க் எடுக்கிற மாணவர்களை நீங்க பார்த்துங்க. ஆவரேஜா பிலோ ஆவரேஜ் இருக்கிற மாணவர்களுடைய பேப்பர் எங்கிட்ட கொண்டாங்க, என்ன எழுதியிருக்காங்க, என்ன படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதுல சிறப்பான வகையில் பார்த்தா ஆவரேஜா படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட நல்ல மதிப்பெண்கள் 60 மதிப்பெண் 65 மதிப்பெண் எடுத்தாங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க 90 மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் தான் 95 எடுக்கிறவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்காங்க. வாழ்க்கை அப்படி கிடையாது. சப்ஜெக்ட் யார் புரிஞ்சு படிச்சு அது யார் படிக்கிறாங்களோ, அந்த சப்ஜெக்டை யார் புரிஞ்சு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் எதிர்காலம் நன்றாக அமையும். அரசாங்கத்தில் அதுக்காக தொழிற்கல்வி நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க. தொழிற்கல்வினா பொக்லின் டிரைவர், வேன் டிரைவர், தையல் பயிற்சியில இப்போ வெவ்வேறு ரெடிமேட் மாடல்ஸ் எல்லாம் புதுசாக வந்திருக்கு. அழகுக்கலை பயிற்சி, செல்போன் ரிப்பேரிங் நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க. 10வது முடித்தவங்களுக்கு நிறைய பொக்லின் டிரைவர், ஒண்ணுமே வருமானமே இல்லாத பசங்க, வேலையில்லாம வாய்ப்பு சும்மா சுத்திட்டு இருந்தவங்கலாம் பொக்லின் டிரைவர் கற்றுக் கொடுக்கல. இன்னைக்கு போய் பஹ்ரைன்ல, சவுதி எல்லாம் போய் ஆக்சுவலோ 60,000 70,000 சம்பளம் வாங்குறாங்க மாசம். அந்த பசங்க அங்கிருந்து அனுப்புறாங்க. சார் யாருக்காவது உதவி செய்யுங்க சார், இங்க வேலை இல்லாதவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது சைக்கிள், லைஃப் இஸ் அ சைக்கிள். நல்லா படிக்கிறோம், சப்ஜெக்டை புரிஞ்சு படிக்கிறோம், புரிஞ்சு மனப்பாடம் பண்ணணும். அடுத்து அதன் மூலம் பெரிய படிப்பு பிஇ, எம்பிஎஸ், சிஏ, சிஎஸ்ன்னு போய் நம்ம படித்தாலும் சரி, இல்லை அது கிடைக்கல அப்படிங்கிற போது நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தொழிற்கல்வியை கற்றுக்கொண்டு தொழில் மூலம் எவ்வளவோ நம்ம வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். இப்பவே மாணவ பருவத்திலே அதற்கான எண்ணங்கள் நம்மிடம் வர வேண்டும். அதற்கு ஆசிரியர் ஒத்துழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். 86%லிருந்து 97% நாம் ரிசல்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸ்டேட்ல 7வது ரேங்க் இருக்கோம் அப்படின்னா உண்மையாலுமே உங்கள் அனைவரையும் பாராட்ட வேண்டும். அது இன்னொன்று ரொம்ப முக்கியம். மற்ற மாவட்டங்களில் செய்வது போல படிக்காத மாணவர்கள், ரெகுலராக வராதவங்க, கட்டாயம் ஃபெயில் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாணவர்கள் தேர்வுக்கு அனுப்புவதில்லை. அதனால தான் ரிசல்ட் 99 வருது. நம்ம எல்லாத்தையும் அனுப்புங்கன்னு சொன்னோம். ஒருவேளை அவனுக்கு வாய்ப்பு நல்லா இருந்தால் பாஸ் பண்ணாலும் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகிடும். அதனால எல்லாரையும் அனுப்புங்கள். அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷனே பண்ண வேண்டாம். அப்போ அதில் ஒரு 2%, 3% நமக்கு அடிபடும். 96, 97% அப்படிங்கிறது நல்ல ரிசல்ட். அது நிச்சயமா எல்லாமே நல்லா செய்யணும்னா சிறப்பான வகையில் அனைவருடைய ஒத்துழைப்பும் நமக்கு தேவை. நிறைய எழுதி பாருங்க. அவ்வளோ ரிசல்ட் ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை எழுதுறீங்க. பேப்பர்ல என்ன எழுதிருக்கீங்களோ டீச்சர் பார்த்து மார்க் போட போறாங்க எக்ஸாம்ல. அப்ப நம்ம எவ்வளவு எழுதுறோமோ அதுதான் முக்கியம். எவ்வளவு படிக்கிறோம் அப்படிங்கிறத விட பேப்பர்ல என்ன எழுதுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எழுதுறத கண்ணை மூடிட்டு மனப்பாடம் பண்ணி இயற்கை பேர் எழுதிட்டு இருக்க கூடாது. என்ன சப்ஜெக்ட் இன்னைக்கு நிறைய இருக்கு. சப்ஜெக்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிறவங்களுக்கு வாய்ப்பே இல்லை.
இப்போ படிக்கிறவங்க, இப்போ கம்ப்யூட்டர் படிக்கிற மாணவங்கள யாரை கேட்டாலும் உங்கள்கிட்ட யூடியூப்ல போய் உட்காந்து சினிமா பாட்டு தான் பார்த்துட்டு இருக்கீங்களே தவிர அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் கேட்டு பாருங்க. வேண்டிகிராஃப் ரெண்டாயிரம்னு போட்டு பாருங்க. உலகத்தில் எங்கே நீடிக்கனா வரும் உங்கள் கைக்கு, உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு மேட்ரிக்ஸ் போட்டு பாருங்க. என்ன மேட்ரிக்ஸ்னு ஐஐடி ப்ரொஃபஸர்லேருந்து உள்ள கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் பாடம் எடுக்குதுன்னு உங்களுக்கு அதில் வரும். உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அதை எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் எம்ஏ எம்எஸ்சி படித்த டீச்சர்ஸ் நிறைய இருப்பாங்க. எல்லாத்துக்குமே இந்த கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பிசிக்ஸ் படிக்கிற போது இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஒன்றுமே இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் புரிஞ்சிருக்காங்க. நான் எழுதியிருப்பாங்க, பரிச்சை பாஸ் பண்ணியிருப்பாங்க, டிகிரி வாங்கியிருப்பாங்க. இப்போ அதில் போய் கேட்டு பாருங்க, என்னென்ன அழகாக உங்களுக்கு சொல்லும். காமர்ஸில் ஒரு வேலை இந்தியன் எக்கானமிக்கில் ஏன் இவ்வளோ ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டு பாருங்க. எப்போ பார்த்தாலும் இந்த 20 வருடங்களாக இந்த டட்டன் சுந்தரம் புக்கு தான் இந்தியன் எக்கானமிக்கு ரெஃபரன்ஸ். மிக்சடு எக்கானமிக்கிலேருந்து இன்னைக்கு குழந்தை பொருளாதாரம் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுதான். அது சப்ஜெக்ட் தெரியணும், எங்கே படிக்கணும்னு தெரியணும். இன்னைக்கு வர்க்கங்களுடைய மாணவ மாணவிகளுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பயன்படுத்துறது உங்க கையில இருக்கு. வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தணும், தெரிஞ்சுக்கணும், சிறப்பா செய்ய வேண்டும். அப்ப நாம் இருக்கக்கூடிய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை முன்னேற வேண்டும் என்றால் கல்வி நன்றாக அமைய வேண்டும். அதோடு சேர்ந்து தேனி மாவட்டத்தில் சுகாதாரம் பார்த்தீங்கன்னா சிறப்பான வகையிலே உங்களுக்கு மருத்துவமனை, தேவையான சுகாதாரங்கள். அது எப்படி சுகாதார அளவீடு செய்யறாங்க அப்படின்னா, 100 குழந்தை பிறந்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு பிறக்கிறாங்க? தேனி மாவட்டத்தில் 84 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பயன்படுத்துகிறவங்க அதிகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காய்ச்சல் மற்றதெல்லாம் பயன்படுத்துகிறவங்க எவ்வளோ இருக்காங்க? குழந்தைகள் சில சமயம் மால் நியூட்ரிஷன் தேவையில்லாமல் அனிமிக்கில் குழந்தைய இறந்துறது, தாயை இறந்துடுறாங்க. அது குறையணும். அதுதான் ஹெல்த்தினுடைய அளவுகோல். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா சுகாதாரமாக இருக்க வேண்டும். நல்லா சாப்பிட்ருக்கணும், நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிற சின்ன டிஃபன் பாஸில் ஒரு 6 இட்லி சாப்பிட்டு மத்தியானம் வர வேண்டியது இங்கே மயக்கமாக எனர்ஜியாக நடக்க முடியாமல் சாயங்காலம் மத்தியானம் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டோம், சாயங்காலம் போனால் அதுவும் சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா உடல்நிலையை பாதிக்கும். உடல்நிலை நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்து நம்மளால் படிக்க முடியும். நீங்கள் நல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமுக்குலாம் பின்னாடி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்துக்கு மேலே படிக்க முடியாது. திருப்பி மனசு படிச்சுட்டு இருக்குமா தவிர என்ன இருக்குன்னு மைண்டில் ஏறாது. 1 மணி நேரத்துக்கு மேலே கிளாஸ் எடுத்தாங்கனால உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. 1/2 hour தான் புரியும். அப்போ நமக்கு டைம் கொடுத்து ரிலாக்ஸ் எடுத்து அந்த பாடத்தை புரிந்து என்ன படிக்கிறோம் என்பதை தெரிந்து எதற்காக படிக்கிறோம், அந்த படிப்பினுடைய அவசியம் என்ன, எங்கே இது அப்ளிகேஷன் ஆகுது, எங்கே அதனுடைய பயன்பாடு. ஒண்ணுமே இல்லை. அந்த யூடியூப்ல சொல்லல ஹார்ட் ஆப்ரேஷன் போய் பாட்டு பாருங்க. நம்ம ஹார்ட்டை கழட்டி அதை ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி பூட்டுற அளவுக்கு அதில் கொடுத்துருக்கான். நாமளே பார்த்தா பயந்துருவோம். கார் மெக்கானிசம் போய் பாருங்க. ஆக்சுவலாக காரினுடைய என்ஜின் எப்படி யூஸ் ஆகுது, எப்படி அந்த பிஸ்டன் யூஸ் ஆகுது, என்ன பிரயோஜனம், எப்படி பெட்ரோல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி எப்படி பண்றீங்கன்னு கேட்டு பாருங்க. கலக போயிடுச்சு. நம்ம அதை பயன்படுத்திக்கணும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்கு. இந்த ஸ்கூல் குழந்தைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்காலத்தை வளமானதாக ஆக்க வேண்டும். அப்போ சுற்றுச்சூழல் நன்றாக வைத்திருக்க வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு மிக முக்கியம் மரம். ஏன் அந்த மரத்தை நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய உலகத்துல மரம் ஒண்ணுதான். அதை எதை வச்சு நீங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. தேவையான ஆக்சிஜன் ஒரு மரம் 18 நபருக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்க இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. ரெண்டாவது சேவ் வாட்டர். மேகங்கள் போகுதுன்னா மேகங்கள் கண்டென்சேஷன் ஆகணும் அப்படின்னா குளிர்ச்சி வேணும். கடல்ல இருந்து நீராவி மேலே போகுது, ஆற்றுல இருந்து நீராவி அங்கே மேலே போகுதுன்னா மேலே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகுது, அதோட டெம்பரேச்சர் குறைஞ்சி கண்டென்சேஷன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மழை பெய்யுது. நமக்கு அதான் நம்ம படிக்கிறோம். கண்டென்சேஷனுக்கு குளிர்ச்சி வேண்டும். குளிர்ச்சிக்கு மரங்கள் நிறைய வேணும். இப்போ மிக முக்கியமான நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குது, நமக்கு மழையும் குடிக்கிறது. சுற்றி இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் மோனாக்சைடு, அதுன்னு இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு, அந்த பாய்சனஸ் கேஸ் எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு நமக்கு ஆக்சிஜனாக வெளித்தருகிறது. சேவ் வாட்டர், சேவ் சாயில் எரோஷன், சாயில் எரோஷன் நடக்காமல் தடுக்கிறதுக்கு மரங்கள் தேவை. உலக அளவில் நீங்களே பார்த்து நேற்று மரத்தை பற்றி பேசிட்டு இருப்போம். நம்முடைய டாக்டர் ஒருத்தர் சிறப்பாக சொன்னாங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் 2 மலைகளுக்கு நடுவாண்ட ஃபாரஸ்ட்ல மழை நல்லா பெஞ்சு வந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தில் அங்கே நிறைய இருக்கு. உல்ஃப் ஓனாய் சொல்றேன் இல்லையா, இவங்க என்ன பண்ணாங்க, வேட்டைக்காரங்க அந்த ஓனாயை பூரா கம்ப்ளீட்டா வேட்டையாடிட்டாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தேவையில்லை இந்த ஏரியாவில் அப்படின்னா எராடிகேட் பண்ணியாச்சு. எராடிகேட் பண்ணி முடிச்சோன்னா ஒரு 3 வருஷத்துல பார்த்தா அந்த ஏரியாவில் மழை பெய்யல. அங்க இருக்கிற சயின்டிஸ்ட்ல ஒரு பெரிய ஆட்சி, இந்த இடத்துல நிறைய மழை பெஞ்சிட்டு இருந்தது. நடந்த உண்மை இது. நேற்று ரிசல்ட் எடுத்து காட்டுகிறார். ஏன் மழை பெய்யாத போச்சுன்னு சொல்லி பார்த்தா,
இந்த ஓனாய் மலையினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கிற போது மேல இருக்கக்கூடிய மான்கள் எல்லாம் ஓனாய்க்கு பயந்துட்டு கீழே வரல. அப்ப அந்த ஏரியாவில் ஒரு சில மரங்கள், அந்த மரங்கள் சின்ன சின்ன மரங்களா தளிர் விட்டு இருக்கிற போது இந்த நீராவியெல்லாம் அப்சர்வ் பண்ணி சின்ன சின்ன நீராவியை ஒவ்வொரு நீரோட மாதிரி மாற்றுற மாதிரி ஒவ்வொரு சுட்டு சுட்டு தண்ணீரை அப்சர்வ் பண்ணுறதோட மட்டுமல்லாமல் அதில் ஒரு வகை விலங்குகள், அந்த விலங்குகள் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த மரத்தை பெருக்கிட்டே போகுது. இந்த மான் ஓனாய் எல்லாத்தையும் வேட்டையாடணும்னா மான் என்னாச்சு, மேலே இருக்கக்கூடிய மான் கீழே வேட்டையாடுறதுக்கு மிருகம் இல்லையா, கீழே வந்து அந்த புல்லை தலைவிடாவே கம்ப்ளீட்டாக சாப்பிட்டாச்சு. ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி ஆயிடுச்சு. வந்து நம்ம மூல வகையிலையும் அதே பிரச்சனை தான் வருது. இப்போ மரங்களை பூரா வெட்ட வெட்ட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூல வகையினுடைய அடுத்த பகுதி உங்களுக்கு பிடிஆர் பெரியாட்டை ரிசர்வேஷன் சிறப்பான வகையிலே மரங்களை பாதுகாத்து வைக்கிறார்கள். இந்த பக்கம் மழை இல்லை, அந்த மழை அதோட ஸ்டாப் ஆகி அப்படியே போயிடும். முல்லை பெரியாரை மட்டும்தான் நீங்கள் நம்பணும். நம்ம ஏரியாவில் பெய்யக்கூடிய மழை வராது, உள்ள இன்டீரியர் வராது. இதே காலகட்டங்கள் நம்முடைய கையில் தான் இருக்கிறது. இதெல்லாம் நேச்சர், உண்மை ரியலாக நடக்கக்கூடியது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப திருப்பி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஓனாயை வளர்த்த ஆரம்பிச்சுன்னா அடுத்த 10வது வருஷத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மறுபடியும் மழை பெய்யுதுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதே தாமிரபரணி 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வறண்ட தாமிரபரணியாக இருந்தது. சுற்றி நம்ம ஊர்லயே திருநெல்வேலி பகுதியில் மரங்களை நிறைய வளர்த்து அந்த மழை பெய்யக்கூடிய கேட்ச்மெண்ட் ஏரியாவில் நிறைய மழை பெய்யக்கூடிய மரங்கள் நிறைய இருக்க ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மழை வரும். அப்போ மழை வருவதற்கு மரங்கள் தேவை. இது ஒரு சைக்கிள். அதனால உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு பக்கம் எங்காவது உங்களுக்கு பிரேக் ஆச்சுன்னா எதிர்காலத்தில் நீங்க தான் இருக்க போறீங்க. நாங்களாம் இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் ஆன வயசா இருக்கிறோமா இல்லையா தெரியாது. பட் நீங்க கட்டாயம் 30 வருஷம் கழிச்சு இந்த ஊர்ல இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான குடித நீர் கிடைக்கணும், நல்ல காற்று கிடைக்கணும், தூய்மையான சுற்றுப்புறம் கிடைக்க வேண்டும், நல்ல வீடு இருக்க வேண்டும், சுகாதாரமான வாழ்க்கை இருக்க வேண்டும். அதனால நல்லா இந்த ஏதோ உலகத்துல நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே அதுக்கு அடிகோல் போடும். 10 வருஷம், ஒரு நாள் 2 நாள்ல வராதுன்னு நினைச்சேன். இன்னைக்கு நீங்க மரம் வச்சீங்கன்னா 5 வருஷம் ஆகும் வர்றது. 5 இயர்ஸ் கழிச்சு தான் நீங்க அந்த பெனிஃபிட் அடைய முடியும். அதனால சிறப்பான வகையில் செய்தீர்கள் என்றால் நல்லது ஒரு ஊர்ல நல்லது ஒரு அமைதியான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் என்று கேட்டுக்கொண்டு, அதோடு இணைந்து இப்ப நிறைய ஊர்ல கட்டமனூர்ல சமீபத்தில் ஊரணி சுத்தம் செய்ய சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த விவசாயிகள்லாம் கூப்பிட்டு இதை வந்து அரசாங்கத்தை எதிர்பார்ப்போட நீங்களே செய்யுங்கன்னு சொன்னால் பிரமாதமாக அந்த ஊரணி செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய் ஊருக்காரங்களாம் செலவு பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஊரணியும் கேட்டாங்க, உங்கள் சர்க்குரு கேட்டாங்க. ஊருக்காரங்க முன் வந்து செய்யுங்க, நான் கட்டாயம் உங்களுக்கு நான் உதவிகளை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன். அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட், தெருவிளக்கு, பெண்கள் கழிப்பறைக்கு தண்ணீர் கேட்டாங்க, அதுவும் நம்ம பிடிஓட செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கேன். டைரெக்டாக ஓஹெச்சில் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் சார், நேற்று கொடுத்துருக்காங்க போல் இருக்கு. டைரெக்டாக ஓஹெச்சில் வேண்டாம், ஏன்னா ஒரு பைப் லீக் ஆச்சு தான் ஆட்டோமேட்டிக் தண்ணி வேஸ்டேஜ் வாட்டர் நிறைய ஆகும். அதனால் இருக்கக்கூடிய பொருளை போட்டு கொடுக்க சொல்கிறேன். அரசாங்கம் வசதிகளை செய்து கொடுக்கிறது. அந்த வசதிகளை நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்கிறது. எதிர்காலத்தை நல்லபடியாக வைத்திருங்கள். இந்த உலகம் இன்னும் பல கோடி ஆண்டுகளுக்கு இருக்க வேண்டும். அது உங்கள் கையில் தான் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு நன்றாக படியுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. ஐயா அவர்கள் நமது தேனி மாவட்டத்திற்கு கிடைத்த கொடை என்பதை விட வரம், வரம் என்பதை விட சீதனம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஐயா அவர்கள் கூறியதை போல இந்த மாணவ மாணவிய செல்வங்கள் பல துறைகளில் சாதனை புரிந்து அந்த சாதனைகளை நீங்கள் கண்டு மகிழ்ந்து அவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டாக நீங்கள் பல்லாண்டு காலம் சிறப்புடன் நலமுடன் வாழ வேண்டும் என இந்த கிராம மக்களின் சார்பாக கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களுக்கு இந்த உறுதிமொழியை இப்பவே எடுத்துட்டு அங்க வெளியே போன மறந்துட்டு போயிடக்கூடாது. இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஏன் கடைபிடிக்க சொல்றோம் அப்படின்னா, இந்த உறுதிமொழியில் வேற ஒண்ணுமே இல்லை. என்னுடைய வீட்டை சுத்தமா வச்சிருப்பேன், வீட்டை சுத்தி சுத்தமாக வைத்திருப்பேன், தண்ணீர் சேமிக்கும் பாத்திரங்கள் குடங்கள் எல்லாம் நான் சுத்தமாக வைத்திருப்பேன் உறுதி கொள்றீங்க. அதை கடைபிடிங்க. நிச்சயமா டெங்கு வராது, கொசுனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிடும். செய்யலாம் இல்லையா? உங்க வீட்டுல செய்யுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க நீங்க செய்யறது பார்த்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க செஞ்சுக்குவாங்க. அவங்க வீடுகளையும் சுத்தமாக வைங்க. இந்த பொண்ணை படிக்க சொல்றேன். டெங்கு ஒழிப்பு சுகாதார உறுதிமொழி. நான் எனது வீட்டிலோ வீட்டின் சுற்றுப்புறத்திலோ தேங்காய் சிரட்டைகள், உடைந்த குடங்கள், உபயோகமற்ற
உபயோகமற்ற பிளாஸ்டிக் கப்புகள் போன்ற பொருட்கள் போட மாட்டேன். அவ்வாறு ஏதேனும் வீணான பொருட்கள் கிடந்தாலும் உடனே அகற்றி விடுவேன். எனது வீட்டில் தண்ணீர் சேமித்து வைக்கும் குடங்கள், சிமெண்ட் தொட்டிகள், ட்ரம்கள் ஆகியவற்றை கொசு புகாத வண்ணம் மூடி வைப்பேன். வாரம் ஒரு முறை தேய்த்து கழுவி சுத்தம் செய்வேன். இதன் மூலம் ஏடிஸ் கொசுப்புழு வளராமல் தடுப்பேன். நான் கற்றுக்கொண்டவற்றை அண்டை அயலாருக்கும் கற்றுக் கொடுத்து டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏடிஸ் கொசு உருவாகாமல் பார்த்துக் கொள்வேன். தற்போது அரசு எடுத்து வரும் அனைத்து கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கும் நான் முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்று உளமாற உறுதிமொழி கூறுகிறேன். நன்றி உரை இந்த கிராமத்தின் சார்பாக எல்லாரும் குடிக்கணும் கம்பல்சரி. யாரும் எதுக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் கட்டாயம் பண்ணி என்ன காடு கொஞ்சம் படிக்கணும். இந்த மரக்கன்று நடுவிழாவிற்கும் டெங்கு ஒழிப்பு பிரச்சாரத்திற்கும் நமது கிராமத்திற்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்த மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குளங்கள்லாம் ஏதாவது சுத்தப்படுத்தணும்னா அங்கே ரெடினா நான் பர்மிஷன் ரெடி சார் ரெடி சார் என்ன வந்து பாருங்க நான் பர்மிஷன் கொடுத்துறேன். போர்வெல் மோட்டர் கிழக்கு இருக்கு தண்ணி வரும். மோட்டர் வச்சு 3 போர் போட்டிங்கன்னா ரொம்ப கிழிச்சுதான் வரும். எடுக்கணும் மேடம். Thank you.
அருள்